சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு மனத்தின் ஆற்றல்கள். லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா, 8 ஜனவரி 1900. இயற்கை கடந்த விஷயங்களில் உலகமெங்கும் எல்லா காலத்திலும் நம்பிக்கை இருந்து வந்துள்ளது. அசாதாரண நிகழ்ச்சிகளை பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். பலர் சிறிது நேர அனுபவமும் பெற்றிருக்கிறோம். முன்னுரையாக எனது சொந்த அனுபவங்கள் சிலவற்றை கூற விரும்புகிறேன். நாம் மனத்தில் கேள்விகளை நினைத்து கொண்டு சென்றால் உடனே தயங்காமல் அவற்றிற்கு விடையளிக்கும் ஒருவரை பற்றி ஒரு முறை கேள்விப்பட்டேன். பின்னால் நிகழப்போவதை முன்னரே அவர் கூறுவார் என்னும் செய்தியும் எனக்கு எட்டியிருந்தது. இதை அறியும் விருப்பம் என்னிடம் எழுந்ததும் சில நண்பர்களுடன் அவரை காண சென்றேன். நாங்கள் ஒவ்வொருவரும் சில கேள்விகளை மனதில் எண்ணிக்கொண்டோம். தவறுகளை நீக்க எங்கள் கேள்விகளை எழுதி சட்டை பையில் வைத்து கொண்டோம். அவர் எங்களுள் ஒருவரை பார்த்ததும் அவரது கேள்விகளையும் கூறி அவற்றிற்குரிய விடைகளையும் அளித்தார். பிறகு அவர் ஒரு காகிதத்தில் ஏதோ எழுதி அதை மடித்து அதன் மீது நான் கையெழுத்து இடுமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் என்னிடம் இதை பார்க்க வேண்டாம், உங்கள் பைக்குள் போட்டுக்கொள்ளுங்கள், நான் கேட்கும் வரை அங்கேயே வைத்திருங்கள் என்றார். இவ்வாறே எங்கள் ஒவ்வொருவரிடமும் கூறினார். பின்னர் எங்கள் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் சில நிகழ்ச்சிகளை பற்றி கூறினார். பிறகு அவர், உங்களுக்கு விருப்பமான மொழியில் ஒரு சொல்லையோ வாக்கியத்தையோ இப்போது நினையுங்கள் என்றார். அவர் சிறிதும் அறியாத சமஸ்கிருத மொழியிலிருந்து ஒரு நீளமான வாக்கியத்தை நான் நினைத்தேன். இப்போது உங்கள் பையிலிருந்து காகிதத்தை வெளியே எடுங்கள் என்றார். அந்த சமஸ்கிருத வாக்கியம் அதில் எழுதப்பட்டிருந்தது. 1 மணி நேரத்திற்கு முன்பே எழுதப்பட்டது. அது மட்டுமல்ல, நான் எழுதியிருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக இவன் இந்த வாக்கியத்தை நினைப்பான் என்ற குறிப்பும் எழுதப்பட்டிருந்தது. அது சரியாக இருந்தது. என் நண்பர் ஒருவர் இவ்வாறே அரபி மொழியில் ஒரு வாக்கியத்தை நினைத்திருந்தார். அதை காகிதத்தில் எழுதி கையெழுத்திட்டு பையில் வைத்திருந்தார். அந்த மனிதர் நிச்சயமாக அரபி மொழி அறிந்திருக்க முடியாது. குரானில் ஒரு பகுதியை எழுதியிருந்தார் என் நண்பர். அதுவும் காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. எங்களுள் இன்னொருவர் ஒரு டாக்டர். அவர் ஜெர்மானிய மருத்துவ நூல் ஒன்றிலிருந்து ஒரு வாக்கியத்தை நினைத்தார். அதுவும் அவரது காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. பல நாட்களுக்கு பின்னரும் நான் ஒருமுறை அந்த மனிதரிடம் சென்றேன். முன்பு அவரிடம் சென்றபோது எப்படியோ மயங்கிவிட்டதாக எண்ணிய நான் வேறு சில நண்பர்களையும் என்னுடன் அழைத்து சென்றேன். ஆனால் இந்த முறையும் அவருக்கே ஆச்சரியமான வெற்றி கிடைத்தது. இன்னொரு சமயம் இந்தியாவில் ஹைதராபாத் நகரில் நான் இருந்தேன். அங்கு ஒரு பிராமணர் இருந்தார். அவரால் எந்த பொருளை வேண்டுமானாலும் கொண்டு வர முடியும். எங்கிருந்து கொண்டு வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார். நல்ல மனிதர். அவருடைய வித்தைகளை எனக்கு காட்டும்படி நான் அவரை வேண்டினேன். அவர் அப்போது காய்ச்சலில் படுத்திருந்தார். சாது ஒருவர் கை வைத்து நோயாளியை ஆசீர்வதித்தால் அவன் குணமடைவான் என்று இந்தியாவில் பொதுவாக நம்புகிறார்கள். அந்த பிராமணர் என்னிடம் வந்து, சுவாமிஜி, உங்கள் கையை என் தலை மீது வையுங்கள், என் காய்ச்சல் நீங்கட்டும் என்று கூறினார். நானும் நல்லது, ஆனால் நீங்களும் உங்கள் வித்தைகளை எனக்கு காட்ட வேண்டும் என்றேன். அவரும் ஒத்துக்கொண்டார். அவர் விரும்பியபடியே நான் எனது கையை அவரது தலை மீது வைத்தேன். பின்னர் அவரும் தமது வாக்கை நிறைவேற்ற முன்வந்தார். அந்த பிராமணர் கோவணம் மட்டுமே அணிந்திருந்தார். அவரிடமிருந்து மற்றவை அனைத்தையும் நாங்கள் எடுத்துவிட்டோம். குளிராக இருந்ததால் உடலை போர்த்திக் கொள்வதற்காக என்னிடமிருந்த ஒரு போர்வையை கொடுத்து அவரை ஒரு மூலையில் உட்கார செய்தோம். 25 பேர் அங்கே இருந்தனர். இப்போது உங்களுக்கு எது வேண்டுமோ அதை எழுதுங்கள் என்றார் அவர். அங்கு கிடைக்காத பல பழங்களின் பெயர்களையும் திராட்சை, ஆரஞ்சு பழங்களையும் பிறவற்றையும் நாங்கள் எழுதினோம். எழுதிய காகிதங்களை அவரிடம் கொடுத்தோம். என்ன ஆச்சரியம்! அவரது போர்வையின் கீழிருந்து திராட்சை, ஆரஞ்சு என்று எல்லாம் வந்தன. வந்த பழங்களின் எடை அவரது எடைக்கு 2 மடங்காக இருக்கும். பழத்தை தின்னும்படி அவர் எங்களை வேண்டினார்.
சிலர் அதனை மனவசியம் என்று எண்ணி தின்ன வேண்டாம் என்று தடுத்தனர். ஆனால் அவரே தின்னத் தொடங்கியதும் நாங்களும் உண்டோம். எல்லாம் சரியாக இருந்தது. இறுதியில் அவர் குவியல் குவியலாக ரோஜா பூக்களை வரவழைத்தார். ஒவ்வொன்றும் புத்தம் புதியவை, அன்று மலர்ந்தவை. இதழ்களின் மீது பனித்துளிகள் படிய சிறிதும் நசுங்காமல் சிதையாத நிலையில் இருந்தன. அவரிடம் இதற்கெல்லாம் விளக்கம் கேட்டபோது அவர் எல்லாம் கைவித்தை என்றார். ஆனால் அது வெறும் கைவித்தையாக இருக்க இயலாது என்றே தோன்றியது. அவ்வளவு ஏராளமான பொருட்களை அவர் எங்கிருந்து பெற்றார்? போகட்டும், அத்தகைய பலவற்றை நான் பார்த்தேன். இந்தியாவில் சுற்றும்போது பல இடங்களிலும் இம்மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். இவை ஒவ்வொரு நாட்டிலும் உள்ளன. அமெரிக்காவிலும் இதுபோன்ற ஆச்சரியமான நிகழ்ச்சிகள் சிலவற்றை காண்பீர்கள். இதில் ஏராளம் போலியாக உள்ளது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் போலியை பார்க்கும்போதெல்லாம் அது வெறும் காப்பியடித்தல் என்பதையும் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் காப்பியடிக்க வேண்டுமானால் அதற்கும் ஓர் உண்மை இருந்துதானே ஆக வேண்டும். இல்லாத ஒன்றை காப்பியடிக்க முடியாது. உண்மையாகவே இருக்கின்ற ஒன்றையே காப்பியடிக்க முடியும். நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்னர் இந்தியாவில் இவை இன்று நிகழ்வதை விட அதிகமாக நடைபெற்று வந்தது. ஒரு நாட்டில் மக்கள் தொகை பெருகும்போது மன ஆற்றல் குறைந்து போவதாக எனக்கு தோன்றுகிறது. மக்கள் தொகை குறைந்த பரந்த நாடு இருந்தால் அங்கே ஒருவேளை இந்த ஆற்றல் அதிகமாக இருக்கலாம். இந்துக்கள் எதையும் பகுத்தறியும் இயல்பு உடையவர்கள். ஆதலால் இந்த நிகழ்ச்சிகளையும் ஆராய்ந்தார்கள். அப்போது ஒரு சிறப்பான சில முடிவுகளை கண்டார்கள். அவற்றை ஒரு விஞ்ஞானமாக்கிவிட்டார்கள். இவை அனைத்தும் அசாதாரணமானவை, எனினும் இயற்கையானவையே என்பதை கண்டுபிடித்தார்கள். இயற்கையை மீறிய எதுவும் இவற்றில் இல்லை. வேறு நிகழ்ச்சிகளைப் போல் இவையும் சில நியதிகளுக்கு உட்பட்டவைதான். ஒரு மனிதன் அத்தகைய ஆற்றல்களோடு பிறப்பது இயற்கையை மீறிய விஷயம் அல்ல. அவற்றை முறையாக ஆராயவும் பயிற்சி செய்யவும் அடையவும் முடியும். இந்த விஞ்ஞானத்தை அவர்கள் ராஜயோகம் என்றனர். இதை ஆயிரக்கணக்கானோர் பயில்கின்றனர். நாட்டு மக்கள் அனைவருக்கும் இது தினசரி வழிபாட்டில் ஒரு பகுதியாகிவிட்டது. இந்த அசாதாரணமான ஆற்றல்கள் அனைத்தும் மனித மனத்துள் அடங்கியுள்ளன என்பதே அவர்கள் கண்டுள்ள முடிவு. இந்த மனம் பிரபஞ்ச மனத்தின் ஒரு பகுதி. அது பிற எல்லா மனங்களுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மனமும் அது எங்கே இருந்தாலும் உண்மையாகவே உலகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது. நினைவை செலுத்துதல் எனப்படும் நிகழ்ச்சிகளை நீங்கள் எப்பொழுதாவது பார்த்ததுண்டா? இங்கே ஒருவன் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிறான். அந்த நினைவு வேறெங்கோ உள்ள ஒருவனிடம் வெளிப்படுகிறது. ஒருவன் ஓர் எண்ணத்தை தொலைவில் உள்ள ஓரிடத்தில் மற்றொரு மனத்திற்கு தற்செயலாக இல்லாமல் முன்னேற்பாடுகளுடன் அனுப்ப விரும்புகிறான். அந்த மற்றொரு மனமும் அந்த எண்ணம் வந்து கொண்டிருப்பதை அறிகிறது. அது எப்படி அனுப்பப்பட்டதோ அப்படியே சரியாக அந்த மனமும் அதனை ஏற்கிறது. தொலைவினால் எந்த மாற்றமும் உண்டாவதில்லை. எண்ணம் சென்று மற்றொரு மனிதனை அடைகிறது. அவனும் அதை அறிகிறான். உங்கள் மனம் இங்கே தனியாக இருக்கின்ற ஒன்று, எனது மனம் அங்கே தனியாக இருக்கின்ற ஒன்று, இரண்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றால் என் எண்ணம் எப்படி உங்களை சேர முடியும்? சாதாரண செயல்களில் நேராக உங்களை சேர்வது எனது எண்ணம் அல்ல. எனது எண்ணம் ஆகாச அதிர்வுகளாகி அந்த அதிர்வுகள் உங்கள் மூளைக்குள் புகுந்து உங்கள் சொந்த எண்ணங்களாக மறுபடியும் மாற வேண்டும். எண்ணம் இங்கே சிதைவடைகிறது, அங்கே மீண்டும் உருவாகிறது. இது ஒரு சுற்று வழியான முறை. ஆனால் டெலிபதியில் அத்தகைய முறை ஒன்றும் இல்லை. அது நேராக நிகழ்கிறது. யோகிகள் கூறுவது போல் மனத்திற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. மனம் எங்கும் பரந்துள்ளது. உங்கள் மனமும் என் மனமும் மற்ற சிறு மனங்கள் அத்தனையும் எங்கும் பரந்த அந்த மனத்தின் பகுதிகளே, கடலில் உள்ள சிறு அலைகளே. இவ்வாறு எங்கும் பரந்திருக்கும் காரணத்தால் நாம் நமது எண்ணங்களை நேராக ஒருவருக்கொருவர் அனுப்பி கொள்ள முடிகிறது. நம்மை சுற்றி நடப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அனைத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்தும் ஒன்றாக உள்ளது உலகம்.
நமது சக்தியில் ஒரு பாகம் நமது சொந்த உடலை பாதுகாப்பதற்கு செலவாகிறது. இதை தவிர ஒவ்வொரு சிறு பகுதியும் அல்லும் பகலும் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்தவே பயன்படுகிறது. நமது உடல்கள், நமது குணங்கள், நமது அறிவு, நமது ஆன்மீகம் எல்லாமே இடைவிடாமல் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன. அதைப்போல் நாமும் அவற்றின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகி வருகிறோம். இது நம்மை சுற்றி எங்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது உதாரணம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒருவர் வருகிறார். அவர் நன்கு கற்றவர் என்பது உங்களுக்கு தெரியும். அவரது மொழி நடை அழகாக உள்ளது. அவர் 1 மணி நேரம் உங்களுடன் பேசுகிறார். ஆனால் அவர் சொன்னதில் எதுவும் பெரிதாக உங்கள் மனதில் பதியவில்லை. இன்னொருவர் வருகிறார். அவர் ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறார். அவை நன்றாக ஒழுங்குபடுத்தப்படவும் இல்லை. ஒருவேளை இலக்கண பிழைகளும் அதில் காணப்படும். ஆனால் அவர் சொன்னது பேரளவிற்கு உங்கள் மனத்தை ஆக்கிரமிக்கிறது. உங்களுள் பலரும் இதை அனுபவித்திருப்பீர்கள். எனவே ஒருபோதும் வார்த்தைகள் மட்டுமே மனத்தின் பதிவை உண்டாக்கி விடுவதில்லை என்பது வெளிப்படை. வார்த்தைகள், ஏன் எண்ணங்கள் கூட ஒரு பதிவை உண்டு பண்ணுவதற்கு 1/3 பங்கு சக்தியை மட்டுமே அளிக்கின்றன. மனிதனே மற்ற 2 பங்கை அளிக்கிறான். மனிதனின் கவரும் ஆற்றல் என்று நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த சக்தியே வெளியேறி உங்களிடம் பதிவை உண்டாக்குகிறது. நமது குடும்பங்களில் தலைவர்கள் உள்ளனர். அவர்களுள் சிலர் வெற்றி பெறுகின்றனர், சிலர் பெறுவதில்லை. ஏன்? நாம் தோல்வியுறும்போது பிறரை குறை கூறுகிறோம். நாம் வெற்றி பெறாத அந்த கணமே நமது தோல்விக்கு காரணம் இவர்தான் என்று ஒருவரை காட்டிவிடுகிறோம். தோல்வியுறுகின்ற யாரும் தனது சொந்த குற்றங்களையும் பலவீனங்களையும் ஒப்புக்கொள்ள விரும்புவதில்லை. தன்னை குற்றமற்றவனாக கருதவும், குற்றத்தை பிறர் மீதோ பிற பொருட்களின் மீதோ ஏன் துரதிர்ஷ்டத்தின் மீதாவது சுமத்தவுமே ஒவ்வொருவனும் முயல்கிறான். குடும்பத் தலைவர்கள் தவறும்போது சிலர் குடும்பத்தை நன்றாக நடத்துவதற்கும் பிறர் அவ்வாறு நடத்தாததற்கும் காரணம் என்ன என்பதை தங்களுள் கேட்டுக்கொள்ள வேண்டும். வேறுபாட்டிற்கு காரணம் மனிதனே, அவனது குண சிறப்பே, அவனது ஆளுமையே என்பதை அப்போது காண்பீர்கள். மனித குலத்தின் பெரிய தலைவர்களை கவனித்தால் அவர்களின் ஆளுமையே அவர்களை தலைவர்கள் ஆக்கியது என்பதையே எப்போதும் காண்போம். கடந்த காலத்தின் எல்லா நூலாசிரியர்களையும் சிந்தனையாளர்களையும் எண்ணி பார்ப்போம். உண்மையை சொல்வதானால் அப்படி எத்தனை எண்ணங்களைத்தான் அவர்கள் எண்ணிவிட்டார்கள்? கடந்த காலத்தில் இருந்த மக்கள் குல தலைவர்கள் நமக்கு விட்டு சென்ற நூல்கள் அனைத்தையும் பாருங்கள். அவர்கள் எழுதிய புத்தகங்கள் ஒவ்வொன்றையும் மதிப்பிடுங்கள். இன்று வரை உலகில் நினைக்கப்பட்டுள்ள புதிய சொந்தமான உண்மை கருத்துக்கள் கையளவு மட்டுமே. அவர்கள் நமக்கு விட்டு சென்ற எண்ணங்களை அவர்களுடைய நூல்களில் படியுங்கள். அந்த நூலாசிரியர்கள் நமக்கு மாபெரும் மக்கள் என தோன்றுவதில்லை. எனினும் அவர்கள் தங்கள் காலங்களில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்களை அவ்வாறு ஆக்கியது எது? அவர்கள் சிந்தித்த எண்ணங்களோ, அவர்கள் எழுதிய நூல்களோ, அவர்கள் செய்த சொற்பொழிவுகளோ மட்டுமல்ல. அப்போது இருந்து இப்போது மறைந்து போன வேறு ஏதோ ஒன்று, அதாவது அவர்களது ஆளுமை. முன்பு நான் கூறியது போல் அவர்களின் ஆளுமை 2/3 பங்கு, அவர்களின் அறிவும் வார்த்தைகளும் 1 பங்கு. உண்மை மனிதன், அதாவது அவர்களின் ஆளுமையே நம்மை ஆக்கிரமிக்கிறது. நம் செயல்கள் விளைவுகள் மட்டுமே. மனிதன் உள்ளபோது செயல்கள் வந்தேயாக வேண்டும். விளைவு காரணத்தை பின்தொடர்ந்தே தீரும். கல்வி, பயிற்சி இவை அனைத்தின் லட்சியமும் இந்த மனிதனை உருவாக்குவதற்காகவே இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக நாம் வெறும் மேற்பூச்சி பூசி அழகுபடுத்த முயன்று வருகிறோம். அகத்தே ஒன்றும் இல்லாதபோது புறத்தை அழகுபடுத்துவதால் என்ன பயன்? எல்லா பயிற்சிகளின் பலனும் நோக்கமும் மனிதனை வளர செய்வதே. தன் சகோதர மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன் அவர்கள் மீது மாய வலையை வீசியது போன்று அவர்களை கவர்பவன் ஆற்றலின் ஒரு சுரங்கமாகிறான். அத்தகையவன் தயாராகும்போது விரும்புகின்ற எதையும் அவனால் செய்ய முடியும். அவனது ஆளுமையின் ஆதிக்கம் எதன் மீது செலுத்தப்பட்டாலும் அதனை செயல்பட வல்லது ஆக்கும்.
இது உண்மை என்றாலும் எந்த பௌதிக நியதிகளும் இதற்கு விளக்கம் தர முடியாது. வேதியியல் அறிவாலோ பௌதிக நூல் அறிவாலோ எப்படி அதை விளக்குவது? ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கார்பனும் இத்தனை மூலக்கூறுகள் இன்னின்ன நிலைகளில் இந்த அளவு என்றெல்லாம் குறிப்பிட்டு ஆளுமை என்ற புதிரை விளக்க முடியுமா? ஆனாலும் இது உள்ளது என்பது நமக்கு தெரியவே செய்கிறது. அது மட்டுமின்றி இதுதான் ஆளுமை, இதுவே உண்மை மனிதன். வாழ்வதும் இயங்குவதும் செயல்புரிவதும் அவனே. அந்த உண்மை மனிதனே ஆதிக்கம் செலுத்துகிறான், தன் சகோதர மக்களை இயக்குகிறான், பின்னர் உலகிலிருந்து வெளியேறுகிறான். அவனுடைய அறிவும் நூல்களும் செயல்களும் அவன் விட்டு சென்ற சுவடுகள் மட்டுமே. இதை நினைத்து பாருங்கள். மாபெரும் ஆச்சாரியர்களை சிறந்த தத்துவ அறிஞர்களுடன் ஒப்பிட்டு பாருங்கள். தத்துவ அறிஞர்களால் மிக அரிதாகவே பிறருடைய மன ஆழங்களில் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த முடிந்தது. ஆனால் அவர்கள் மிக சிறந்த நூல்களை எழுதவே செய்தார்கள். மாறாக ஆச்சாரியர்களால் தங்கள் வாழ்நாளில் நாடுகளையே ஆட்டி வைக்க முடிந்தது. இந்த வேறுபாட்டிற்கு காரணம் ஆளுமைதான். ஆதிக்கம் செலுத்துகின்ற ஆளுமை தத்துவ அறிஞரிடம் வலிமை குன்றியதாக உள்ளது. மாபெரும் தீர்க்கதரிசிகளிடம் வலிமை மிக்கதாக விளங்குகிறது. முன்னதில் அறிவு தொடப்படுகிறது, பின்னதில் வாழ்வு தொடப்படுகிறது. ஒன்றில் அது ஒரு வேதியியல் முறை மட்டுமே. சில ரசாயன பொருட்களை சேர்த்து வைக்கிறோம், அவை மெல்ல இணைந்து தகுந்த நேரத்தில் பளிர் என ஒளி வீசலாம். சில வேளைகளில் ஒளிராமலும் போகலாம். மற்றொன்றிலோ அது பிறவற்றையும் எரிய செய்தவாறே விரைந்து சுற்றி வரும் தீப்பந்தம் போன்று இருக்கிறது. இந்த ஆளுமையை வளர்க்க உதவுகின்ற நியதிகளை கண்டுபிடித்திருப்பதாக யோக சாஸ்திரம் கூறுகிறது. அந்த நியதிகளையும் முறைகளையும் ஒழுங்காக கவனத்துடன் பின்பற்றுவதால் ஒவ்வொருவரும் தன் ஆளுமையை வலிப்படுத்தி கொள்ள முடியும் என்கிறது. செயல்முறை வாழ்க்கைக்குரிய முக்கிய விஷயங்களுள் இது ஒன்று. கல்வி என்பதன் இரகசியம் இதுவே. இதனை அனைவரும் செயல்முறைப்படுத்தி காண முடியும். இல்லறத்தார், ஏழை, செல்வந்தர், தொழிலாளி, ஆன்மீகவாதி என்று ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஆளுமையை வலுப்படுத்துவது என்பது முக்கியமான ஒன்று. தூல நியதிகளுக்கு பின்னால் மிக நுண்ணிய நியதிகள் இருப்பது நமக்கு தெரியும். அதாவது பௌதிக உலகம், மன உலகம், ஆன்மீக உலகம் என்று தனித்தனியாக அந்த உண்மைகள் இல்லை. இருப்பதெல்லாம் ஒன்றே. அது நுனி நோக்கி சிறுத்து செல்கின்ற கூம்பு வடிவம் போன்றது என்று ஒரு வகையில் கூறலாம். அனைத்திலும் கனத்த பகுதி இங்குள்ளது. அது குவிந்து மேன்மேலும் நுண்ணியதாகி செல்கிறது. மிகவும் நுண்ணியதை நாம் உயிர் என்கிறோம். அனைத்திலும் தூலமானது உடல். சரியாக இங்கு பிண்டத்தில் உள்ளது போன்றே அண்டத்திலும் உள்ளது. நம் பிரபஞ்சமும் இதை போன்றே உள்ளது. பிரபஞ்சம் புறத்தே உள்ள மிகவும் தூலமான பகுதி. இது ஒடுங்கி மேன்மேலும் நுண்ணியதாகி மிக நுண்ணியதாகி இறுதியில் இறைவனாகிறது. மிக பேராற்றல் இருப்பது நுண்மையில்தானே தவிர தூலத்தில் அல்ல என்பதையும் நாம் அறிவோம். ஒருவன் பெரிய சுமையை தூக்குகிறான். அவனுடைய தசைகள் பொறுக்கின்றன. உடல் முழுவதும் கடும் முயற்சிக்குரிய அடையாளங்கள் காணப்படுகின்றன. அவனது தசைகள் வலுவானவை என்று நாம் கருதுகிறோம். ஆனால் மெல்லிய நூலிழை போன்ற நரம்புகளே தசைகளுக்கு சக்தியை ஊட்டுகின்றன. இந்த நூலிழைகளில் ஒன்று அந்த தசைகளை சேராதவாறு அறுபட்டால் போதும். வேலை செய்யும் திறனை தசைகள் முற்றிலும் இழந்துவிடும். இந்த மெல்லிய நரம்புகள் நம்மை விட நுண்ணிய ஒன்றிலிருந்து ஆற்றலை கொண்டு வருகின்றன. அது தன்னை விட மிக நுண்ணிய ஒன்றாகிய எண்ணத்திலிருந்து அந்த ஆற்றலை பெறுகிறது. ஆக உண்மையில் ஆற்றலுக்கு உறைவிடம் நுண்பொருளே. ஆனால் தூல இயக்கங்களில் அதனை காண்கிறோம், நுண் இயக்கங்களில் காண முடிவதில்லை. ஒரு தூல பொருள் அசையும் போது அதனை காண்கிறோம். எனவே இயக்கத்தையும் தூல பொருட்களையுமே பொதுவாக நாம் ஒன்றுபடுத்தி பார்க்கிறோம். உண்மையில் எல்லா ஆற்றலும் இருப்பது நுண்மையில்தான். நுண்பொருளில் இயக்கம் எதையும் நாம் காண்பதில்லை. ஒருவேளை இயக்கம் அவ்வளவு தீவிரமாக இருப்பதால் நாம் அதை காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஏதேனும் விஞ்ஞானத்தாலோ ஆராய்ச்சியாலோ வெளியே தெரிகின்ற இந்த இயக்கங்களுக்கு காரணமான
நுண்ணிய சக்திகளை கைப்பற்ற ஒரு துணை கிடைக்குமானால் புற இயக்கத்தையே கட்டுப்படுத்த முடியும். குளத்தின் அடியிலிருந்து நீர்க்குமிழி கிளம்புகிறது. அது வந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அதை நாம் காண்பதில்லை. நீர்மட்டத்திற்கு வந்து வெடிக்கும் போது மட்டுமே பார்க்கிறோம். அதுபோலவே எண்ணங்கள் பேரளவிற்கு முதிர்ந்த பிறகே, அதாவது அவை செயல்களான பின்பு மட்டுமே அவற்றை நாம் உணர முடியும். நமது செயல்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, எண்ணங்களை அடக்க முடியவில்லை என்று அடிக்கடி நாம் முறையிடுகிறோம். எப்படி அடக்க முடியும்? நுண் இயக்கங்களை நாம் அடக்க முடிந்தால் அது எண்ணமாக முன்பே, செயலாக முன்பே அதன் மூலத்தை நாம் பற்ற முடியுமானால் மட்டுமே அதனை முழுமையாக நாம் அடக்க முடியும். இந்த நுண்ணிய சக்திகளை, நுண்ணிய காரணங்களை பகுக்கவும், ஆராயவும், அறியவும், இறுதியாக அடக்கியாளவும் முறை ஒன்று இருக்குமானால் அப்போதுதான் நம்மை நாம் அடக்க முடியும். தன் மனத்தை அடக்க முடிந்தவனால் மற்ற எல்லா மனங்களையும் கட்டாயமாக அடக்க முடியும். இதனாலேயே தூய்மையும் ஒழுக்கமும் எப்போதும் மதத்தின் நோக்கமாக வைக்கப்பட்டுள்ளன. தூய்மையும் ஒழுக்கமும் வாய்ந்தவன் தன்னை அடக்கி ஆள்கிறான். எல்லா மனங்களும் ஒரே தன்மை உடையவை, ஒரே பெரிய மனத்தின் பகுதிகள். களிமண் கட்டி ஒன்றை அறிந்தவன் பிரபஞ்சத்தில் உள்ள களிமண் அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறான். தன் மனத்தை அறிந்து அடக்குபவன் ஒவ்வொரு மனத்தையும் பற்றிய இரகசியத்தை அறிகிறான். ஒவ்வொரு மனத்தையும் அடக்க வல்லவன் ஆகிறான். நுண்ணிய பகுதிகளை அடக்கிவிட்டோமானால் பௌதிக உலகின் தீமையின் பெரும் பகுதியை நாம் ஒழித்துவிட முடியும். நுண்ணிய இயக்கங்களை நாம் அடக்குவோமானால் பல கவலைகளை நீக்கிவிட நம்மால் முடியும். இந்த நுண்ணிய ஆற்றல்களை அடக்க முடிந்தால் பல தோல்விகளை தவிர்த்து விடலாம். அந்த அளவிற்கு பயன் இருக்கிறது. ஆனால் அதற்கு அப்பால் அதைவிட உயர்ந்த ஒன்றும் உள்ளது. இனி நான் உங்களுக்கு ஒரு கொள்கையை கூறுகிறேன். அதை பற்றி இப்போது விவாதிக்கப் போவதில்லை. முடிவை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன். குழந்தை பருவத்தில் ஒவ்வொருவனும் தன் இனம் கடந்து மேலே வந்த நிலைகள் வழியாக விரைந்து செல்கிறான். ஒரு இனம் 1000 ஆண்டுகளில் செய்து முடித்ததை குழந்தை ஒரு சில ஆண்டுகளில் செய்கிறது. குழந்தை முதலில் பண்டைய காட்டுமிராண்டி மனிதனாக இருக்கிறது. தன் காலடியில் வண்ணத்து பூச்சியை நசுக்குகிறது. வளர்ச்சியுறாத தன் இன முன்னோரை போன்று உள்ளது. அது வளரும்போது பற்பல நிலைகள் வழியாக முன்னேறி இறுதியாக தன் இனம் அடைந்துள்ள முதிர்ச்சியை அடைகிறது. ஆனால் இதை மிக குறைந்த காலத்தில் விரைவாக அது செய்துவிடுகிறது. இப்போது மனிதகுலம் முழுவதையும் ஓர் இனமாக கொள்வோம், அல்லது மனிதனையும் தாழ்ந்த மிருகங்களையும் சேர்த்து விலங்கு படைப்பு முழுவதையும் ஒரு தொகுதியாக கொள்வோம். அந்த தொகுதி மொத்தமாக ஒரு குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த குறிக்கோளை நிறைநிலை என்போம். மனித குலத்தின் முழு முன்னேற்றத்தையும் விரைந்து எய்துகின்ற ஆண்களும் பெண்களும் சிலர் பிறக்கின்றனர். நெடுங்காலம் காத்திருந்து மனித இனம் முழுவதும் அந்த நிறைநிலையை அடையும் வரை மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் வாழ்வின் ஒரு சில ஆண்டுகளில் அத்தனை பிறவிகள் வழியாகவும் பாய்ந்து செல்பவர்கள் போல் செல்கின்றனர். நமக்கு நாமே உண்மையாக இருப்போமானால் இந்த வழிமுறைகளை விரைவுபடுத்த நம்மால் முடியும். பண்பாடற்ற மனிதர்களை ஒரு தீவில் வாழும்படி விட்டு போதிய அளவிற்கு உணவும் உடையும் இடமும் அளித்தால் அவர்கள் படிப்படியாக முன்னேறி வளர்ந்து உயர் நாகரிக நிலைகள் வழியாக முதிர்ந்து வருவார்கள். இந்த வளர்ச்சியை துணை சாதனங்களால் வேகமாக்க இயலும் என்பதை நாம் அறிவோம். மரங்களின் வளர்ச்சிக்கு நாம் துணை செய்கிறோம் அல்லவா? நாம் உதவியிருக்காவிட்டாலும் அவை வளர்ந்திருக்கும். அதற்கான காலம் மட்டும் ஒருவேளை அதிகமாகி இருக்கலாம். இயற்கையாக இயல்பாக அது வளர்வதற்கு எடுக்கின்ற காலத்தை விட விரைவில் வளர நாம் அவற்றிற்கு உதவுகிறோம். காலமெல்லாம் நாம் செய்வதும் இதுவே. செயற்கை முறைகளால் பொருட்களின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதே. மனித வளர்ச்சியையும் நாம் ஏன் விரைவாக்கக்கூடாது? இனத்தை பொறுத்தவரை அதை செய்ய முடியும். ஆச்சாரியர்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது எதற்காக? இந்த முறைகளால் மனித இனங்களின் வளர்ச்சியை விரைவாக்கலாம் என்பதற்காகவே.
அப்படியானால் தனி மனிதனின் வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியாதா? முடியும். அந்த விரைவுக்கு ஒரு வரையறை விதிக்க முடியுமா? மனிதன் ஒரு வாழ்வில் பெறக்கூடிய வளர்ச்சி எவ்வளவு என்று நம்மால் கூற முடியாது. இந்த அளவுதான் ஒருவனால் செய்ய முடியும், அதற்கு மேல் முடியாது என்று நம்மால் கூற இயலாது. சூழ்நிலைகள் அற்புதமான வகையில் அவனை துரிதப்படுத்த முடியும். எனவே நிறைநிலையை அடையும் வரை ஏதாவது வரையறை இருக்க முடியுமா? இதனால் பெறுகின்ற முடிவு என்ன? ஒரு நிறை மனிதன், அதாவது இந்த இனத்திலிருந்து கோடி வருடங்களுக்கு பின் ஒருவேளை தோன்றக்கூடிய மாதிரி மனிதன் இன்றே தோன்றலாம். இதுவே யோகிகள் கூறுவது. எல்லா அவதாரங்களும் தீர்க்கதரிசிகளும் அத்தகையோரே, நிறைநிலையை இந்த வாழ்வில் எய்தியவர்களே. அத்தகையோரை எல்லா காலங்களிலும் உலக வரலாற்றின் எல்லா பகுதிகளிலும் காண்கிறோம். மிகவும் சமீப காலத்தில் அத்தகைய ஒருவர் இருந்தார். மனித இனத்தின் முழு வாழ்வையும் வாழ்ந்து இறுதி நிலையை இந்த பிறவியிலேயே அவர் எய்தினார். இவ்வாறு வளர்ச்சியை விரைவாக்குவதும் நீதிகளுக்கு உட்பட்டேயாக வேண்டும். இந்த நீதிகளை கண்டுபிடிக்கவும் அவற்றின் இரகசியங்களை அறிந்து நமது தேவைகளுக்கு பயன்படுத்தவும் நம்மால் முடியும் என்று வைத்துக்கொள்வோம். அதன் விளைவு நமது வளர்ச்சியே. நாம் நம் வளர்ச்சியை விரைவாக்குகிறோம், நம் முதிர்ச்சியை விரைவாக்குகிறோம், இந்த பிறவியிலேயே நிறைநிலை எய்துகிறோம். இதுவே நமது வாழ்வின் உயர்ந்த பகுதி. மனத்தையும் அதன் ஆற்றல்களையும் ஆராய்ச்சி செய்யும் சாஸ்திரத்திற்கு இந்த நிறைநிலையே உண்மையான முடிவாகிறது. பணத்தின் மூலமும் பிற பொருட்களின் மூலமும் பிறருக்கு உதவுவது, அன்றாட வாழ்வில் இனிதாக இதமாக முன்னேறும் வழியை அவர்களுக்கு எடுத்து கூறுவது, இவையெல்லாமே வெறும் படிகளே. நிறை மனிதனை வெளிக்கொணர்வதே இந்த சாஸ்திரத்தின் பயன். ஆனால் அதற்காக காலம் காலமாக அவனை காத்திருக்க விடுவதோ, கடலில் மிதந்து செல்லும் மரக்கட்டை அலையால் முத்துண்டு அங்குமிங்கும் அடித்து செல்லப்படுவது போல் புற உலகின் கையில் ஒரு விளையாட்டு கருவியாக அவனை அலைக்கழிப்பதோ இந்த சாஸ்திரத்தின் நோக்கம் அல்ல. இயற்கையின் கையில் பணியை ஒப்புவிப்பதற்கு பதிலாக நீ வலிமை உடையவனாக வேண்டும், நீயே அதனை செய்து இந்த சிறிய வாழ்வுக்கு அப்பால் செல்ல வேண்டும் என்று இந்த சாஸ்திரம் விரும்புகிறது. என்ன ஒரு மாபெரும் கருத்து! மனிதன் அறிவிலும் ஆற்றலிலும் ஆனந்தத்திலும் வளர்ந்து வருகிறான். ஓர் இனமாக நாம் தொடர்ந்து வளர்ந்து வருகிறோம். அது உண்மை, முற்றிலும் உண்மை என்பதை நாம் காண்கிறோம். ஆனால் தனி மனிதனுக்கு அது பொருந்துமா? ஓரளவிற்கு ஆம் எனலாம். எனினும் ஒரு கேள்வி எழுகிறது. நீ எதற்கு வரையறை எங்கே அமைப்பாய்? ஏதோ சில அடி தூரம் வரையில்தான் எனக்கு கண்களால் காண முடியும். ஆனால் தன் கண்களை மூடிக்கொண்டு வேறொரு அறையில் நிகழ்பவற்றை காண்கின்ற மனிதர்களை நான் பார்க்கிறேன். இதை நம்பவில்லை என்று நீங்கள் சொன்னால் 3 வாரத்திற்குள் அவன் ஒருவேளை உங்களையே அதை செய்ய வைப்பான். இதை எல்லோருக்கும் கற்பிக்க முடியும். ஒரு மனிதனின் உள்ளத்தில் நிகழ்வதை 5 நிமிடங்களில் அறியும் ஆற்றலை சிலரிடம் உருவாக்க முடியும். இந்த உண்மைகளை நிரூபிக்கவும் செய்யலாம். இவையெல்லாம் உண்மையானால் எங்கே நமக்கு எல்லையை குறிப்பது? இந்த அறையில் ஒரு மூலையில் உள்ள ஒருவனது மனதில் நிகழ்வதை மற்றவர் அறிய முடியுமானால் அடுத்த அறையில் இருப்பவனின் மனதை ஏன் அறிய முடியாது? எங்கிருந்தாலும் ஏன் அதை செய்ய இயலாது? ஏன் இயலாது என்பதை நம்மால் கூற முடியாது. அது முடியாதென்று கூற நமக்கு துணிவில்லை. அது எப்படி நடக்கிறதென்பது தெரியாது என்று வேண்டுமானால் சொல்லலாம். இத்தகைய நிகழ்ச்சிகள் நடக்காது என்று கூற விஞ்ஞானிகளுக்கு உரிமை இல்லை. எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் கூறலாம். விஞ்ஞானம் என்றால் அது நிகழ்ச்சிகளை திரட்டி அவற்றிலிருந்து பொது விதை கண்டு முடிவுகளை ஊகித்து உண்மையை கூற வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் நிகழ்ச்சிகளை மறுப்பதில் தொடங்கினால் அது எப்படி விஞ்ஞானமாக முடியும்? மனிதன் பெறக்கூடிய ஆற்றலுக்கு முடிவில்லை. இந்திய மனத்தின் சிறப்பு இயல்பு இது. ஏதாவது ஒன்றில் ஆழ்ந்துவிட்டால் அதில் மூழ்கிவிடும், பிற விஷயங்களை புறக்கணித்துவிடும். எத்தனை விஞ்ஞானங்கள் இந்தியாவில் பிறந்தன தெரியுமா? கணிதம் அங்கேதான் ஆரம்பமாயிற்று. சமஸ்கிருத முறைப்படியே இன்னும் நீங்கள் எண்களை
1, 2, 3 என்று 0 வரை எண்ணி வருகிறீர்கள். அல்ஜிப்ரா கணிதம் தோன்றியதும் இந்தியாவில்தான். நியூட்டன் பிறப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியர்கள் புவியீர்ப்பு விதியை தெரிந்திருந்தார்கள். இந்த தனி சிறப்பை பாருங்கள். இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மனிதனும் அவனது மனமுமே இந்தியர்களின் கருத்து முழுவதையும் கவர்ந்திருந்தது. நினைத்தவற்றை எளிதாக பெற மிக எளிய வழிபோல் தோன்றியதால் அது அவர்களை மிகவும் கவர்ந்தது. நியதிகளுக்கு இணங்க மனம் எதையும் செய்யவல்லது என்ற முழு நம்பிக்கை இந்தியர்களின் உள்ளத்தில் உறுதியாக ஊன்றிவிட்டதால் மனத்தின் ஆற்றல் பெரும் ஆராய்ச்சிக்குரிய ஒன்றாயிற்று. மந்திரமும் மாயமும் வேறு ஆற்றல்களும் அசாதாரணமானவை அல்ல. முன்பு கற்பிக்கப்பட்ட பௌதிக விஞ்ஞானங்கள் போன்று முறையாக கற்பிக்கப்படுகின்ற ஒன்றுதான். இந்த கருத்தில் இந்த இனத்திற்கு மிகவும் உறுதி ஏற்பட்டதால் பௌதிக விஞ்ஞானங்கள் கிட்டத்தட்ட இறந்தே போயின. அவர்களிடம் அந்த ஒரு கருத்தே நின்றது. யோகியருள் பல பிரிவினரும் பல வகையான ஆராய்ச்சிகளில் ஈடுபட தொடங்கினர். சிலர் ஒளியை வைத்து சோதனைகளில் ஈடுபட்டனர். பல்வேறு வண்ண ஒளிகள் உடலில் எவ்வாறு மாற்றங்களை உண்டாக்குகின்றன என்று ஆராய்ந்தனர். குறிப்பிட்ட நிற உடை உடுத்தி குறிப்பிட்ட நிற ஒளியில் வாழ்ந்து குறிப்பிட்ட நிறம் கொண்ட உணவுகளை உண்டார்கள் அவர்கள். எல்லா வகை சோதனைகளும் இவ்வாறு செய்யப்பட்டன. மற்றவர்கள் தங்கள் காதுகளை மூடியும் திறந்தும் ஒலியை வைத்து சோதனைகளை செய்தனர். இன்னும் சிலர் மோப்ப உணர்ச்சியை வைத்து சோதனை செய்தனர். இவ்வாறு பல ஆராய்ச்சிகள் நிகழ்ந்தன. அடிப்படையை சென்று அடைவது, பொருளின் நுண்பகுதிகளை அடைவது, அதுதான் முழு நோக்கம். அவர்களுள் சிலர் மிகவும் வியக்கத்தக்க ஆற்றல்களை காட்டினர். பலர் காற்றில் மிதக்கவோ அது வழியாக செல்லவோ முயன்று வந்தனர். மேலை நாட்டில் ஒரு பெரிய அறிஞரிடமிருந்து கேட்ட நிகழ்ச்சி ஒன்றை உங்களுக்கு கூறுகிறேன். அதனை நேரில் கண்ட இலங்கையின் கவர்னர் ஒருவர் அவருக்கு அதை கூறினார். குறுக்காக அமைந்த கோல்களால் தாங்கப்பட்ட ஒரு பலகையின் மீது ஒரு பெண் கால்களை மடக்கிய நிலையில் அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் அவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். பின்னர் வித்தை காட்டுபவன் குறுக்காக இருந்த கோல்களை ஒவ்வொன்றாக எடுத்தான். எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டன. ஆனால் அந்த பெண் காற்றில் மிதந்து கொண்டிருந்தாள். அதில் ஏதோ தந்திரம் இருப்பதாக எண்ணி அந்த கவர்னர் தமது வாளை உருவி பெண்ணின் இருப்பிடத்திற்கு கீழே வேகமாக வீசினார். அங்கே ஒன்றும் இல்லை. சரி, இது என்ன வேலை? இது மாயமோ அசாதாரணமானதோ அல்ல. இதுதான் தனி சிறப்பு. இது போன்றவை நிகழாது என்று இந்தியாவில் யாரும் கூற மாட்டார்கள். இந்துவுக்கு இது சாதாரணமான ஒன்று. இந்துக்கள் பகைவரோடு போர் புரிய நேரும்போது எங்கள் யோகியருள் ஒருவர் வந்து அத்தனை பேரையும் வெளியே துரத்தி விடுவார் பாருங்கள் என்று கூறுவதுண்டு. அந்த இனத்தினரின் நம்பிக்கைக்கு அது எல்லை. கையிலோ வாளிலோ ஆற்றல் ஏது? ஆற்றல் முழுவதும் ஆன்மாவிலேயே உள்ளது. இது உண்மையானால் தன்னால் முடிந்த எல்லை வரை முயற்சி செய்வது மனத்திற்கு போதிய தூண்டுதலாகும் அல்லவா? ஆனால் பெரிய இதையும் சாதிப்பது மற்ற விஞ்ஞானங்களில் எவ்வளவு கடினமோ அதுபோல் இதிலும் கடினம்தான். கடினம் மட்டுமல்ல, மிக மிக கடினம். எனினும் இத்தகைய ஆற்றல்களை எளிதில் பெற்றுவிடலாம் என்றுதான் பெரும்பாலானோர் கருதுகின்றனர். வெற்றிகரமாக ஒன்றை சாதித்து வெற்றி காண உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் வேண்டியுள்ளன? அதை சிந்தியுங்கள். முதலாவதாக மின்சார இயலையோ பொறியியலையோ கற்கவே எத்தனையோ ஆண்டுகள் ஆகும். பின்னர் ஆயுள் முழுவதுமே முயல வேண்டியிருக்கிறது. மற்ற விஞ்ஞானங்களுள் பலவும் அசையாத நிலையாக இருக்கின்ற பொருட்களை பற்றி ஆராய்கின்றன. நீங்கள் நாற்காலியை ஆராய்ந்து பாருங்கள். நாற்காலி உங்களை விட்டு பறந்து போகாது. ஆனால் இந்த விஞ்ஞானமோ எப்போதும் அலைந்து கொண்டிருக்கின்ற மனத்தை பற்றியது. நீங்கள் ஆராய நினைக்கும் போதே அது நழுவி விடுகிறது. இப்போது மனம் ஒரு நிலையில் இருக்கும். மறு கணம் ஒருவேளை மாறிவிடும். கணம்தோறும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இத்தனை மாறுதல்களுக்கு நடுவே அதை ஆராய வேண்டும், அறிய வேண்டும், பற்ற வேண்டும், அடக்க வேண்டும்.
இந்த விஞ்ஞானம் எவ்வளவு கடினமானதாக இருக்கும். அதற்கு கடினமான பயிற்சி வேண்டும். இந்த விஞ்ஞானத்திற்கான செயல்முறை பயிற்சிகளை ஏன் கற்பிக்கவில்லை என்று பலர் என்னை கேட்கிறார்கள். அது விளையாட்டான காரியமா? நான் இந்த மேடையில் இன்று உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வீடு சென்ற பின் உங்களுக்கோ எனக்கோ இதனால் எந்த நன்மையும் இல்லை. அனைத்தும் பிதற்றல் என்று கூறிவிடுவீர்கள். அதன் காரணம் அதை பிதற்றலாக்க நீங்கள் விரும்புவதே. இந்த விஞ்ஞானத்தை பற்றி எனக்கு தெரிந்தது மிக சிறிதே. நான் அறிந்த சிறிதை என் வாழ்வில் 30 ஆண்டுகள் பழகினேன். 6 வருடங்களாக மக்களுக்கு கூறி வருகிறேன். இதை கற்க எனக்கு 30 ஆண்டுகள் ஆயிற்று. அரும்பாடுபட்டேன். சில வேளைகளில் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரமும் அதற்கென உழைத்தேன். சில வேளைகளில் இரவில் 1 மணி நேரம் மட்டுமே உறங்கினேன். சில வேளைகளில் இரவெல்லாம் பயிற்சி செய்வேன். ஒரு ஒலி புகாத, மூச்சு விடவும் சிரமமான இடங்களில் சில வேளைகளில் வசித்தேன். சில வேளைகளில் குகைகளில் வசிக்க வேண்டியிருந்தது. இதை நினைத்து பாருங்கள். எனினும் நான் அறிந்தது ஒன்றுமே இல்லை எனலாம். இந்த சாஸ்திரத்தின் ஒரு நுனியை மட்டும் தொட்டேன் என்று வேண்டுமானால் கூறலாம். ஆனால் இது உண்மையானது, பரந்தது, ஆச்சரியமானது என்பது எனக்கு தெரியும். சரி, இதனை உண்மையாகவே கற்க விரும்புபவர்கள் உங்களில் யாராவது இருந்தால் அவர் வாழ்வில் மற்ற தொழில்களில் செலுத்தும் அளவு மன உறுதியுடன், ஏன் அதைவிட தீவிர உறுதியுடன் தொடங்க வேண்டும். ஒரு தொழிலுக்கு எவ்வளவு கவனம் தேவைப்படுகிறது? அது எவ்வளவு கண்டிப்பாக வேலை வாங்குகிறது? தந்தையோ தாயோ மனைவியோ குழந்தையோ இறப்பதானாலும் தொழில் நிற்க முடியுமா? இதயம் உடைந்து போயிருந்தாலும் தொழில் செய்யும் ஒவ்வொரு மணி நேரமும் தாங்க முடியாத வேதனை தரும்போதும் நாம் தொழில் நடக்கும் இடத்திற்கு சென்றே தீர வேண்டும். அது நியாயமானது, அது சரி என்றுதானே நாம் கருதுகிறோம். எந்த தொழிலுக்கும் எக்காலத்திலும் தேவையாக இருப்பதை விட அதிக உழைப்பு இந்த சாஸ்திரத்திற்கு தேவை. தொழிலில் பலர் வெற்றி பெறலாம். இதிலோ மிக மிக சிலரே வெற்றி பெறுவர். ஏனெனில் கற்பவரின் தனி இயல்பு இதில் ஒரு முக்கிய காரணம். தொழிலில் எல்லோரும் பணம் குவிக்காமல் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஏதோ சேர்க்க முடியும். அதுபோல் இதை கற்பவர்களுக்கு ஒரு கணமாவது காட்சி கிடைக்கும். அதனால் இதன் உண்மையை பற்றியும் இதனை முழுவதும் உணர்ந்த மனிதர்கள் இருந்தனர் என்பதை பற்றியும் உறுதியான தீர்மானம் உண்டாகும். இதுதான் இந்த விஞ்ஞானத்தின் ஓர் அறிமுகம். இது தன்னையே சார்ந்து நிற்கிறது, தன் ஒளியிலேயே திகழ்கிறது. வேறு எந்த விஞ்ஞானத்துடன் வேண்டுமானாலும் தன்னை ஒப்பிடுமாறு அறை கூவுகிறது. போலிகள் இருக்கின்றனர், ஜால வித்தைக்காரர்கள் இருக்கின்றனர், ஏமாற்று பேர்வழிகள் இருக்கின்றனர். வேறு எந்த துறையிலும் இருப்பதை விட இதில் அதிகமாக இருக்கின்றனர். என்ன காரணம்? ஒரு தொழில் அதிக லாபம் தருவதாகின்ற அளவிற்கு அதில் போலிகளும் ஏமாற்றுபவர்களும் அதிகமாகின்றனர். அதனாலேயே தொழில் நல்லதில்லை என்று கூறிவிட முடியாதல்லவா? இன்னும் ஒரே ஒரு கருத்து. வாதங்களில் ஈடுபடுவது சிறந்த அறிவு பயிற்சி ஆகலாம். ஆச்சரியமான விஷயங்களை பற்றி கேட்பது அறிவிற்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆனால் அதற்கு மேலும் கற்க உங்களுள் யாராவது விரும்பினால் சொற்பொழிவுகளை கேட்பது மட்டும் போதாது. சொற்பொழிவுகளின் மூலம் அதை கற்பிக்க இயலாது. ஏனெனில் அது வாழ்க்கை. வாழ்க்கையே வாழ்க்கையை தர முடியும். அதை கற்க உறுதியாக நினைப்பவர்களுக்கு நான் மகிழ்ச்சியுடன் உதவுவேன்.